வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் குவிந்த பக்தர்கள். அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்கள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் குவிந்த பக்தர்கள். மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் மனமுருகி வழிபாடு. உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோலாகலமாக நடைபெற்ற தேர் ஓட்டம். சண்டிகேஸ்வரர் எழுந்தருளிய திருத்தேரை முழுக்க பெண்களை இழுத்து வழிபட்டனர். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தமிழகம் முழுவதும் 64,000 போலீசார் பாதுகாப்பு பணிக்காக களமிறக்கம். பொது இடங்களில் சிலை வைத்து வழிபட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறை எதிரொலி. மதுரவாயல் சாலை, ஜிஎஸ்டி சாலை மற்றும் கிளாம்பாக்கம் பகுதிகளில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை அடுத்த தாம்பரம் குரோம்பேட்டையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது குறித்து ஆலோசனை. போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு பாராபட்சமின்றி அபராதம் விதிக்க உத்தரவு. சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சென்னை பெருநகரில் 1519 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபட அனுமதி. கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் ராம்சார் அங்கீகாரம் பெற்ற 18 நீர்நிலைகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் விநாயகர் சிலைகளை கரைக்க தடை. பழவேற்காடு ஏரியிலும் சிலைகள் கரைக்க அனுமதி இல்லை என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. தொடர் விடுமுறை காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பயணிகள் குற்றச்சாட்டு. சர்வதேச சந்தையில் 14 மாதங்களில் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெய் விலை கடும் சரிவு. பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. நான் எங்கும் ஓடி ஒளியவில்லை, இன்று சென்னை வருகிறேன் என சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் சிக்கிய மகாவிஷ்ணு வீடியோ வெளியீடு. காவல்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் விளக்கமளிக்க உள்ளதாகவும் அறிவிப்பு. உடனே இம்மிடியேட்டாக கிளம்பி அடுத்த நாளே நான் ஆஸ்திரேலியா வந்துட்டேன். அது பல பேருக்கு தெரியும். யூடியூப் சேனல் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கிளியராக நம்ம எப்போ வந்தோம்ல முதற்கொண்டு எல்லா ஷார்ட்ஸுமே இருக்கும், எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஸோ இது ஓடி ஒளிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது. எதற்காக நாம் ஓடி ஒளிய வேண்டும்? இப்போ ஓடி ஒளியக்கூடிய வகையில் என்ன நான் தவறான கருத்தை சொல்லிவிட்டேன். விளக்கம் கொடுப்பதற்காக மட்டும் இல்லாமல் இப்போ இன்னைக்கு சாயந்தரம் போல ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினை சேர்ந்த நிறைய பேர் புகார் கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளிகளில் என்ஜிஓக்கள் உள்ளிட்ட தனியார் அமைப்பினரின் நிகழ்ச்சிகளுக்கு தடை.
அரசு பள்ளியில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவில் கூறப்பட்ட கருத்துக்கள் சர்ச்சையான நிலையில் நடவடிக்கை. பள்ளியில் ஆன்மீக சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் தலைமை ஆசிரியரை பலிகடா ஆக்குவதற்கு பதிலாக அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டுமென தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. கலாச்சாரத்தை பின்பற்றுவது பகுத்தறிவுக்கு எதிரானது அல்ல என்றும் பேச்சு. அந்த தலைமை ஆசிரியரை பணியிடை மாற்றம் செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்கள் தான் ஒரு வரைமுறை இல்லாமல் எந்த வகையில் பள்ளி கல்வித்துறை நடைபெறுகிறது என்ற ஒரு வழிமுறையே இல்லாமல், விதிமுறையே இல்லாமல் பள்ளி கல்வித்துறை சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு முதலில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அறிவியல் வழியே முன்னேற்றத்திற்கான வழி என பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். மாணவர்களுக்கு அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை வளர்த்தெடுக்க வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தல். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க எப்படி அனுமதித்தனர் என இபிஎஸ் கேள்வி. மாற்றுத்திறனாளி குறித்து சர்ச்சை கருத்துக்களை பேசியது மனவேதனையை தருகிறது என்றும் கருத்து. மதுரை புத்தக திருவிழாவில் பக்தி பாடல் போடப்பட்டதால் சாமியாடிய பள்ளி மாணவிகள். அரசு விழாவினில் பக்தி பாடல் ஒளிபரப்பப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது. போலி என்சிசி முகாம் நடத்த சிவராமனுக்கு சான்றிதழ் தயாரித்து கொடுத்ததால் சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் இன்று தேர் திருவிழா. பக்தர்களின் வசதிக்காக 500க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயக்கம். வேளாங்கண்ணிக்கு பக்தர்களின் படையெடுப்பை தொடர்ந்து உணவகங்கள், தங்கும் விடுதிகளில் சுகாதாரத்துறையினர் திடீர் ஆய்வு. தண்ணீர் மற்றும் சுகாதாரம் குறித்து தங்கும் விடுதிகளில் சுகாதார சான்றிதழ் பெறப்பட்டுள்ளதா என விசாரணை. கோவையில் ஆன்லைன் செயலி மூலம் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த மருந்து தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் கைது. 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகளையும் பறிமுதல் செய்து தனிப்படை போலீசார் நடவடிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே 100 நாள் வேலை திட்ட தணிக்கை குழுவினருடன் இளைஞர்கள் வாக்குவாதம். ஊராட்சி நிர்வாகத்தில் நடந்துள்ள பல்வேறு முறைகேடுகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல். தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு தூய்மை பணி தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். அரசு விடுமுறை தினங்களில் தங்களுக்கும் விடுமுறை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. 31 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் வெளியிட்டார்.
ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் களம் இறங்குகிறார் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். ஜூலானா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சியில் இணைந்த மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுக்கு பதவி. அகில இந்திய காங்கிரஸ் விவசாய அணி செயல் தலைவராக நியமித்து பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவிப்பு. உற்பத்தி செலவு குறைந்துள்ளதால் மின்சார வாகனங்களுக்கு இனிமேல் மானியம் அளிக்க தேவையில்லை. மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. இலக்கை துல்லியமாக தாக்கும் அக்னி 4 ரக ஏவுகணை சோதனை. இராணுவத்தை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் DRDO மேற்கொண்ட சோதனை வெற்றி. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் நள்ளிரவில் வெளுத்து வாங்கி கனமழை. சாலையும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா, தெலங்கானாவுக்கு 3488 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மத்திய அரசின் பங்கையும் சேர்த்து மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அறிவிப்பு. பாராலிம்பிக் போட்டியில் தொடர்ந்து பதக்கங்களை வேட்டையாடும் இந்திய வீரர் வீராங்கனைகள். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்திய வீரர் பிரவீன்குமார் தங்கம் வென்ற நிலையில் குண்டு எறிதலில் ஓகாடா செமா வெண்கலம் வென்றார் சத்தர்.